நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. ஹலோ மக்களே, நண்பான் வைஸ் வெல்கம் டு விஜய் ஸ்டாக், வெல்கம் டு அனதர் வீடியோ. முன்னாடியே டிஸ்க்ளைமராக சொல்லிடுறேன், இது பிரச்சார வீடியோ கிடையாது. பிரச்சாரத்தை முடிச்சிட்டாங்க, 6 மணியோட க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதனால் இது பிரச்சார வீடியோலாம் கிடையாது, ரியாக்ஷன் வீடியோ. எதுக்கான ரியாக்ஷன் கேட்டிங்கன்னா, தளபதியோட ஸ்பீச் இருக்குல்ல, அந்த ஸ்பீச்சுக்கான ரியாக்ஷன் தான். ஏன்னா நம்ம தளபதியோட பாட்டை போட்டு ஃபைட்டை போட்டு படத்தில் சீனை போட்டெல்லாம் ரியாக்ஷன் பண்ணும்போது லைவில் நின்று சும்மா கிளின்னு கிழிச்சு இங்கே குத்து அங்கே குத்து மூஞ்சியில் குத்து தலையில் குத்து அப்படின்னு குத்தி கிளின்னு கிழிச்ச தளபதிக்கு ஸ்பீச்சுக்கு நம்ம ரியாக்ஷன் போடலைன்னா நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. ஏன்னா அப்படி இருந்துச்சு ஸ்பீச்சு. 2 வருஷமாக அவர் உள்ளுக்குள்ளே வச்சுருந்ததை எல்லாத்தையும் எடுத்து அப்படி வெளியில் விட்டு தூக்கி போட்டு மிதின்னு ஒவ்வொருத்தனையும் மிதிச்சிட்டார், ஒவ்வொரு கட்சியும் மிதிச்சிட்டாரு, இந்த வாடகை வாயை மிதிச்சிட்டாரு. அதுக்கப்புறமா இந்த கருத்து கணிப்புன்ற பேரில் இஷ்டத்துக்கு அளந்து விட்றாங்களே, அதை தூக்கி போட்டு மிதிச்சிட்டாப்புல. அதே மாதிரி நாங்கள் தான் எல்லாத்துக்கும் பாதுகாவலன்னு சொல்லிக்கிட்டு அப்படியே இந்த பம்மாத்துக்கு காமிச்சிட்ருக்காங்களே, அந்த முகத்திரையை கிழிச்சிட்டார். இப்படி எல்லாத்தையும் கிழிச்சிட்டார். இவ்வளோ நாளாக இந்த மாதிரி ஒரு பவர் பேக்ட் ஸ்பீச்சை தான் நம்ம தளபதிக்கிட்ட எதிர்பார்த்துட்டு இருந்தோம். 1-2 இடங்களில் கொடுத்தா கூட இப்படி டீட்டெயிலிங்காக கொடுக்கல. ஏன்னா டீட்டெயிலிங்காக எல்லாத்தையும் கொடுத்துட்டார்ல. தமிழ்நாட்டுடைய கடன் ஏன் இவ்வளோ ஆச்சு, 5 லட்சம் 6 லட்சம் கோடி ஆகிருக்கு, அதுலேருந்து அட்லீஸ்ட் இதையாவது செஞ்சுருக்கலாம் மேடம் அப்படின்னு சொன்ன அந்த விஷயத்துலேருந்து கடைசியில் முடிக்கிற அந்த விஷயம் வரைக்கும் வேறு லெவல் செய்கை. அப்படியே பார்த்து பக்குவமாக செஞ்சாப்புல, ஒருவரையும் பக்குவமாக செஞ்சாப்புல. எல்லாத்தையும் மைண்டில் வச்சுருந்து யார் எப்படி எவன் கூட களவாணித்தனம் பண்ணி மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் சொன்னார் பாருங்க. இதுதான் நமக்கு தேவைப்பட்டிருந்துச்சு. ஏன்னா நிறையா இடத்துலக்கு எல்லாரும் சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க, என்னப்பா ரோட் ஷோ போகிறாரு பேச மாட்டேங்கிறாரு, போதுமா ஃபுல் மீல்ஸ் கிடச்சி அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு ஒரே டயத்தில் மொத்தமாக கொடுத்தாரா, இன்றைக்கி ஹாப்பியாக இருந்திருப்பீங்க. அதாவது தளபதி ஒரு விஷயம் மட்டும் சொன்னார், இவங்க சொன்னது எல்லாமே பொய் அப்படின்றத அவர் இந்த கருத்து கணிப்பில் ஒரு டேட்டா சொன்னார்ல, அது உண்மை ஆக்சுவலி. ஏன்னா எஸ்ஐஆர் பிரகாரம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மொத்தமே 5.5 கோடி ஓட்டு தான் இருக்குது. அதில் கிட்டத்தட்ட 50 வயசு வரைக்கும் ஓட்டு பார்த்திங்கன்னா அது ஒரு 3 கோடி 3.5 கோடிட்டு வந்துடுது. இதில் 50% இந்த பக்கம் வந்தாவே உங்களுக்கு 2 கோடி ஆகிப்போச்சே, புரியுதுங்களா? 40% எடுத்தால் அவங்க தான் சிஎம் அப்படின்றது தான் கணக்கு. அந்த கணக்கில் அந்த காட்சி அந்த கணக்கில் தான் களவாளித்தனம் பண்ணிக்கிட்டு இத்தனை வருஷமாக இவங்களாம் ஆட்சி பிடிச்சிக்கிட்டு இருக்கும்போது அது இவ்வளோ பர்சன்டேஜ் வாங்குவாங்களாம். ஆனால் 2 சீட்டு 3 சீட்டு ஏன் மீதியெல்லாம் அப்போ எங்கே போகுது, யாருக்கு போகுது அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் இல்லை. ஏன்னா நீங்கள் சொல்லுங்கள் மக்கா, உங்களுக்கு தெரியும், ஒரு தொகுதியில் ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயித்தா கூட அவங்க தான் வின்னர், அது உங்களுக்கு நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி கூட தமிழக வெற்றி கிளம்பு வராதா என்ன, வரும்ல. அப்போ எந்த அளவுக்கு நம்மளெல்லாம் மூளைச்சலவை பண்ணி இவங்கெல்லாம் ஜாலியாக குளிர் காஞ்சி அடித்து வச்சு சந்தோஷமாக அதெல்லாம் எல்லாம் உள்ளே இருக்குது. ஏன்னா அந்த கரூர் சம்பவத்தில் ஒட்டுமொத்தமாக போட்டு அடின்னு நடித்தாங்கல்ல, லேட்டாக வந்துட்டார் இன்னைக்கு நாக்க பிடிக்கிற மாதிரி கேட்டார், பதில் சொல்லுங்கடா. ஆனால் ஏன்னா ஏன் தெரியுமா கேட்டார், இன்றைக்கி 1.5 நாளைக்கு எவனும் பிரச்சாரம் பண்ண முடியாது, எவனும் இவர் பேசின விஷயத்துக்கு பதில் சொல்ல முடியாது. பதில் சொன்னால் அது பிரச்சாரம் ஆயிரும், அது வேறு பிரச்சனைங்க. ஆனால் தளபதி சொன்னதெல்லாம் பதில். தளபதி நடந்ததை டிவியில் ஃபூட்டேஜில் இருக்கிறதா எடுத்து பார்த்துக்கின்ற, அது மேலே உங்களுக்கு அதுக்கு மேலே எப்படா நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ண முடியும் உங்களுக்கு நான் ஏன் லேட்டாக வந்தேன்னு. அந்த இடத்துக்கு அப்போ கூட நான் லேட்டாக இல்லை, நான் அந்த டயத்துக்குள்ளே தானே வந்திருக்கேன். இப்போ ஏன்னா 3 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் பர்மிஷன் கொடுத்துருப்பாங்க அது ஆக்சுவலி, அதனால தான் 7 மணிக்கு வந்தார். அப்போ நான் அவ்வளோ மக்களையும் பார்த்துட்டு தானே இருந்தும் நீங்கள் இவ்வளோ போய் சொல்கிறீங்க, என் மேலே பழியை தூக்கி போடுறீங்கன்னு சொல்லி அந்த விஷயத்தை திருப்பி கொடுத்ததாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு ஓடி போய் கோயம்புத்தூரில் நிற்கக்கூடிய நம்ம 10 ரூபா பாட்டில் அவரை போட்டு கலாய்ச்சி தான் இருக்கட்டும். அதுக்கப்புறமா யார் இவர் இந்த பக்கம் நம்ம இபி, அவருக்கு 10 வாட்டி தோத்த, அது அவரை சொன்னாரா இல்லை இவரையும் சொன்னார்,
அந்த இடத்துல எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு மக்கா. உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கா இல்லையான்னு கமெண்ட்டில் போடுங்க. நாயிட் டம்ளர் சொன்னாங்களா இல்லை அந்த பக்கம் நம்ம இபிஎஸ் சொன்னாரான்னு எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது எனக்கு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அது இபிஎஸ் தான் சொல்லியிருப்பார். ஏன்னா அங்கே தானே ஒரு ஆளை வந்து அவங்க உருட்டி மிரட்டி எல்லாம் தூக்கி இது பண்ணி விட்டாங்க. அதனால் நம்ம ஆளுங்க நம்ம தலைவர் அதெல்லாம் கேடி ஆல்ரெடி அங்கே ஒருத்தர் இருந்தார், அவரை பிடிச்சி வாடிவா வந்து நம்ம பொட்டிக்குள்ளே ஐயோ சொல்லக்கூடாது, நல்ல வேலை பேரை அந்த இதை சொல்லலை, எதை சின்னத்தை சொல்லலை. ஸோ அதுக்கான தேவையை வந்து முன்னாடியே பண்ணிட்டாங்க. இப்படி எனக்கு தெரிஞ்ச எல்லாமே உஷாராக தான் இருக்குது. நான் ஒரு சர்வே ஒன்று பார்த்தேன், சர்வே இல்லை ஒருத்தர் பேசினார். அந்த பேச்சு வந்து ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு விஷயமா இருந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் அந்த ஆளே வந்து ஒத்துக்கிட்டாப்புல, நான் வந்து இந்த கட்சிக்கு தான் இந்த விஜய் கட்சிக்கு எதிராக தான் நான் பேசிகிட்டே இருப்பேன். ஆனால் ஒரு விஷயத்தை நான் நோட் பண்ணேன், அது வந்து என்னை பிரமிக்க வச்சிச்சு அப்படின்னாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கட்சியில் வந்து முதல்ல ஆள் இருக்கா அப்படின்னாங்க. எனது வேட்புமனு தாக்கல் பண்ணேன், புரியுதுங்களா, கேண்டிடேட் 10 இடத்துக்கு போடுவாங்களா, ஒரு 50 இடத்துக்கு போடுவாங்களா அப்படின்ற மாதிரி கிண்டல் அடிச்சுட்டு இருந்தாங்க. 234 தொகுதிக்கும் போட்டதுக்கப்புறமா அதில் பல பேர் நினச்சது என்னென்னா, போயிடுவாங்க, விலை கொடுத்து வாங்கிடுவாங்க யார். ஏன்னா கேண்டிடேட்டை போட்டதுக்கப்புறமா கண்டிப்பாக இந்த தீய சக்திகள் இருக்குல்ல, அவங்க வந்து காசை வீசை கொடுத்து வாங்கிடுவாங்க, இவங்களும் போயிடுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்த நேரத்தில் யாருமே போகலை. அதுதான் இங்கே மிகப்பெரிய பலம். அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த மாதிரி போகக்கூடிய ஆட்களை உள்ளுக்குள்ளே வந்துட்டு நிறையா உங்களுக்கு தெரியும் யார் யாரெல்லாம் வந்து பிரச்சனை கிளப்பி எனக்கு பதவி வேணும், நீங்கள் எனக்கு கொடுக்கல வைக்கலை அப்படின்லாம் வந்து இப்போ திடீர்னு போய் அந்த தீய சக்தியில் ஐக்கியமானதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. அப்போ இதெல்லாத்தையும் அவங்க அனலைஸ் பண்ணி தான் யாருக்கு கொடுத்தா போக மாட்டாங்க, யார் நம்ம கூட நிற்பாங்க அப்படின்றத ரொம்ப புரிஞ்சு அதை செஞ்ச இடத்துக்கு நம்ம தளபதிக்கு ஒரு சல்யூட், ஹேட்ஸ் ஆஃப். இவரை போய் அரசியல் தெரியலன்னு சொல்கிறீங்களாடா, டேய் நீங்களாம் யார்ரா நீங்கள்? அவருக்கான பாலிடிக்ஸ் தெரியல. 2 வருஷத்தில் மக்கள் வந்து கொண்டாடக்கூடிய ஒரு தலைவனாகவும், தான் போட்ட கேண்டிடேட்டு ஒருத்தர் கூட வந்து விலை போகாத ஒருத்தராகவும், இப்படி பார்த்து விஷயத்தை ஒருத்தர் செய்கிறார் அப்படின்னா கிட்டத்தட்ட எத்தனை வருஷ அனுபவம். அதெல்லாம் வந்து ஊறி இருக்கணும். அதெல்லாம் பிளட்டு எல்லாம் சொன்னால் புரியாது. அது பிளட்டு. அவங்க அப்பா எஸ்ஏசி. அவர் நேற்று அவர் பேட்டி கொடுத்தாரு, வச்சு கிளின்னு கிழிச்சு விட்டாப்புல எல்லாரையும். அந்த கேள்வி அதில் வந்து ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருப்பாங்க. விஜய் அவர்களுக்கு எல்லோரும் சொல்கிறாங்க விஜய் அவர்களுக்கு வந்து 5000 கோடி சம்பாதிக்க வந்திருக்காரு அரசியலுக்கு. அப்போ நல்லா நாக்க அப்படிங்கிற அப்போ நீங்களாம் 50,000 கோடி சம்பாரிச்சிட்டிங்களா? அப்போ அரசியலில் நீங்கள் 50,000 கோடி சம்பாரிச்சிட்டிங்க, உங்களை மாதிரியே விஜய் சம்பாதிக்க வராருன்னு கேட்குறீங்க. அப்போ நீங்கள் ஒத்துக்கிறீங்களாடா நீங்கள் திருட்டு பயிலுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பன் குதிரைகள் அப்படின்ற மாதிரி இவங்களே மாட்டிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு விஷயமா இருக்கட்டும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும்னு நான் சொல்லியும் வந்து அதனால் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் என்கிட்ட சொல்லிட்டாரு கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னு. அதனால் அதை பற்றிலாம் அவர் யோசிக்கவே இல்லை. நாங்கள் எங்கள் பிள்ளைய வந்து தத்து கொடுத்துட்டோம் ஒட்டு மொத்தமாக. ஏன்னா இன்றைக்கி ஊரில் இருக்க எல்லோரும் என் பிள்ளைன்னு கொண்டாடிட்டு இருக்காங்க. ஒரு அண்ணன்றாங்க, என் தம்பின்றாங்க, எல்லோரும் அப்படி கொண்டாடிட்டு இருக்கனால இனி அவர் எங்கள் புள்ள இல்லைங்க, இது தமிழ்நாட்டுக்கு புள்ள அப்படின்ற மாதிரி அந்த பேட்டியில் நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக பல பேருக்கு குழப்பங்கள் இருந்துச்சு, நிறையா விஷயங்களில் கேள்வி பதில்லை. அதில் முக்கியமாக அந்த வேட்புமனு தாக்கலில் கடன் கொடுத்துருக்காருன்னு போட்டாங்கன்னு சொல்லி கிளப்பி விட்டாங்க பாருங்கள் பரதேசி பயில. அதனால் நாக்க பிடிக்கிற மாதிரி கேட்டார், ஏம்மா அப்பாவுக்கு கொடுக்குறது அம்மாவுக்கு கொடுக்குறதெல்லாம் வந்து கணக்கு வழக்கு காட்டணும், அதை வந்து எழுதுனதான் கடன் கொடுத்தான்னு போட்டு வச்சுருக்காங்கன்னா இந்த மீ பாசங்களாம் என்ன பண்ணலாம் அப்படின்றத அவரே கேட்டார். ஸோ இந்த மாதிரி அவங்களோட முகத்தை, தீய சக்திகளோட ஒட்டுமொத்த முகத்தை நேற்று அப்பா கிழிங்கிச்சார். இன்றைக்கி மயம் போட்டு போலன்னு பொழந்துட்டார். அவர் சொன்ன மாதிரி தான் நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு வாய்ப்பு தான். நம்ம தான் அந்த வாய்ப்பை நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும் அப்படின்றத உங்களுக்கு தெரியும். நான் அதெல்லாம் சொல்லக்கூடாது, உங்களுக்கு தெரியும். என்ன பண்ணுவோம் பண்ணுங்கப்பா, அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். நம்ம என்ன பண்ணுறது? ஜாலியாக இருக்கீங்க, நீங்களாம் ஓட்டு போட போகிறீங்க, நம்மளால தான் வர முடியல. சரி, அதை ஏன் நாளைக்கு சொல்கிறேன், ஏன் வர முடியல அப்படின்றத நாளைக்கு என் வீடியோவில் சொல்கிறேன். சந்தோஷமாக இருங்க ஓட்டை போட்டு. ஏனியோ தளபதி பேச்சை கேட்டு நான் சந்தோஷமாக இருக்கேன். பை, டேக் கேர், லவ் யூ ஆல். ஹலோ நண்பன் மிஸ், எப்படி இருக்கிறீங்க?
உங்கள் எல்லாருமே தெரியும் நான் வந்து அரபு நாட்டில் தான் இந்த வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கேன்னு. உங்களுக்கு இப்போ அரபு நாட்டோட சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே தெரியும். ஏன்னா ஈரான் இஸ்ரேல் வார்னால பல பேர் இங்கே வந்து வேலை இழந்திருக்காங்க, வேலையை விட்டு ஊருக்கு போயிருக்காங்க. ஸோ வேலை இல்லாமல் இங்கேயே நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அப்படி ஒரு சூழலில் தான் நானும் இருக்கிறேன். கடந்த 2 மாதமாச்சு எனக்கு வேலை போய் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது ப்ராஜெக்ட் இந்த சண்டேனால ஸ்டார்ட் பண்ணாமல் போனால எனக்கு வேலை போயிடுச்சு. ஸோ நான் இங்கே சர்வை பண்ணுறதுக்கு எனக்கு உங்களுடைய சப்போர்ட் தேவை. ஸோ முடிஞ்சுனா உங்களால் இந்த QR கோட் யூஸ் பண்ணி உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை நீங்கள் எனக்கு செய்யுங்க.